இத பாருங்க ப்ரொஃபசர், உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். டோலக்பூர்ல எப்பவுமே இருட்டு இருக்க கூடாது. முயற்சி பண்ணி பாக்குற மகாராஜா. ஆனா இதனால என்ன லாபம் இருக்க போகுது மகாராஜா? பீம், இதனால டோலக்பூர்ல திருட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும். அப்புறம் ராத்திரி ஆனா இருட்டிடுமேங்கிற பயமும் இருக்காது. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. முடிஞ்சது. ரொம்ப ராத்திரில லைட் போட்டு கிரிக்கெட் விளையாடுற சந்தோஷம் இருக்கே, அது ரொம்ப அருமையா இருக்கும். முதல் பால் அவுட் பண்றதுலயும் அதே சந்தோஷம் தான் கிடைக்கும். வணக்கம் மகாராஜா. சொல்லு, என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? நீங்க போட்ட லைட் ரொம்ப அற்புதமா இருக்கு. டோலக்பூர்ல நேத்து ராத்திரி ஒரு திருட்டு கூட நடக்கல. பகல் போல நல்லா வெளிச்சமா இருந்துச்சு. அப்பாக்கு என்ன ஆச்சு? ராஜகுமாரி, மகாராஜா ஒரு பயங்கரமான நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால இவரை ஒரு ஊதா பூவால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஊதா பூவா? அது எங்க டோலக்பூர் காட்டுல ரொம்பவே சுலபமா கிடைக்குமே. இல்ல ராஜகுமாரி, அந்த ஊதாப்பூ ராத்திரியில மட்டும்தான் மலரும், மத்த நேரத்துல கிடைக்காது. அது மட்டும் இல்லாம டோலக்பூர்ல ராத்திரியிலயும் வெளிச்சமா இருக்கிறதுனால ஊதாப்பூ மலர மாட்டேங்குது. இதே மாதிரி தொடர்ந்து வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்தா எல்லா செடி கொடிகளும் அழிஞ்சு போயிடும். டோலக்பூரை தவிர வேற எந்த ஊர்ல இந்த ஊதாப்பூ கிடைக்கும்? அந்தாப்பூர். என்னது அந்தாப்பூரா? ஆனா அந்தாப்பூர் நம்ம எதிரிங்க ராஜ்யமாச்சே. கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி பண்ணவே மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ராஜகுமாரி இந்துமதி. பீம், நமக்கு வேண்டிய ஊதாப்பூ அங்க இருக்கு பாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? டோலக்பூரா அது எங்க எதிரியோட ராஜ்யமாச்சே. இங்க பாரு, இவங்க எல்லாரையும் நம்ம மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போவோம். ஒரு நிமிஷம், அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? அட, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னையே கீழே கூப்பிடலாம்ல. இரு இரு, இப்ப சொல்றேன். நீங்க கேட்ட ஊதாப்பூ நம்ம மகாராஜாக்கு சீக்கிரமே உடம்பு சரியா போயிடும். கண்ணை தரங்க மகாராஜா. அப்பா, இனிமே டோலக்பூர்ல இந்த லைட்டுக்கு எந்த வேலையும் இல்லை. நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க இல்ல, நாங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. நான் கெட்டத பார்க்கவே மாட்டேன், இவன் கெட்டத கேட்கவே மாட்டான், அதோட இவன் கெட்டத பேசவே மாட்டான். உங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப சும்மா விட போறது. அட இது என்ன, ஜக்கு அழுதுகிட்டே போறான்.
என்னாச்சு ஜக்கு? அந்த 3 பேரும் என் வீட்டுக்குள்ள பூந்து என்ன துரத்தி விட்டுட்டாங்க. ஏய் ஜகு, பீம் என்னத்த பண்ணிடுவான்? அந்த 3 பேரையும் நான் வந்து கவனிக்கிறேன். ஆனா காளியா பயில்வான், வா வா போலாம். என்ன நடக்க போகுது? எல்லா தலைவா இங்க யாருமே இல்ல. ஜக்கு, உன்னை தேடிட்டு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். ஆமா, உனக்கு என்னாச்சு ஜக்கு? அந்த 3 பேரும் என் வீட்டை என்கிட்ட இருந்து புடிங்கி. பீம், அதுங்க சாதாரணமானதா இல்ல, ரொம்ப பயங்கரமானதுங்களா இருக்கு. பாத்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னு? என் வீடு போச்சு. இது என் நண்பன் ஜகுவுடைய. எங்க வீட்டு வேட்டைக்காரங்க நோட்டம் விடுறாங்க, அதனாலதான் நாங்க இங்க ஓடி வந்துட்டோம். வேற வராங்க, எங்களுக்கு உதவி பண்ணுவா. பீம், அந்த வேட்டைக்காரர்களை பாத்தியா? நாங்க 3 பேரு. உங்க 3 பேரையும் நான் விட போறதில்ல. என்ன பண்ற? நிறுத்து. இந்த 3 பேரும் எங்களுடைய இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனு வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா, இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க, அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன
உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க.